2026 தமிழக சட்டமன்ற மாண்பை ஆளுநர் காப்பார் என சபாநாயகர் அப்பாவு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நெல்லையில் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கிய பிறகு பேட்டியளித்த அவர், நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் புழக்கம் உள்ளதாகவும் அவற்றை மத்திய அரசு தடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கஞ்சா அவ்வளவும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருக்கிறோம். அவன் யார் பேரை சொல்லாமோ எப்படியோ உள்ள வந்துருந்தான். நீங்க எவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டை, நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தாங்க முடியாம இதை அனுப்புதாங்க. சரி, இதையும் விடுங்க. ஆப்பிரிக்காக்காரன் வந்து அங்கங்க அம்புதானே, தமிழ்நாட்டில் தானே அம்புதான். அவன் எங்க இருந்து கொண்டு வரான்? உயர் ரக போதை வஸ்து. இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் சட்டமன்றம் ஜனநாயக ரீதியில நடக்குது. பத்திரிகைகள், ஊடகங்கள் தான் சொல்லியிருக்கு, 38 வருஷத்துக்கு பிறகு சட்டமன்றம் ஜனநாயகம் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகளை, ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிகளுக்கு தான் 2 மடங்கு நேரம் கூடுதலாக பேச காரணம். அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பதிவு பண்றதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததுக்கு நான் கூட நேரம் போதுன்னு ஒரு உறுப்பினரை நிறுத்த சொன்னா முதல்வர் எழுதி இன்னும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பான முதல்வர் இருக்கிறதுனால இந்த சட்டமன்றம் இதுவரை நல்லா நடந்திருக்கு.